மட்டும் இல்லக்கா, இந்த சின்ன பிள்ளையும் அவங்க அத்தையும் தான் பேசிட்டு இருக்குது. அத பையனை கூட கம்மியா பேசுது, அவங்க ரெண்டு பேரும் அதிகமா பேசிட்டு இருக்குது. எனக்கே என்னென்ன புரிய மாட்டேங்குது. கேட்டோம்னா நம்ம மேல பாயும் சொல்லிட்டு நான் அந்த கிழக்கிட்ட எதுவுமே கேட்கல. அதான் நேரம் உங்ககிட்ட வந்தேன் சொல்றதுக்கு. அது சரி, இதுவரையும் கல்யாணம் பண்ணதுக்கு எதுக்கு சின்ன பிள்ளையும் அவங்க அத்தையும் பேசிட்டு இருக்குது இந்த கிழவி? இது என்ன லூசா? இது பையனை தானே திட்டணும். அப்படி என்ன ஏதுன்னு கூட கேட்காம எடுத்த இதில் அவங்கள பேசிட்டு இருக்குது. என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆமாக்கா, எனக்கும் அதே சந்தேகம் தான். எனக்கும் ஒன்றும் புரியல. சின்ன பிள்ளையும் அவங்க அத்தையும் வந்தாதான் என்ன ஏதுன்னு தெரியும். இவங்க வேற இந்த நேரத்தில் எங்கே போனாங்கன்னே தெரியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறா. இவங்க வீட்டு முன்னாடி தான் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது. பத்தாவது அவங்களையும் முடிச்சு பேசிட்டு கிடக்குது. இந்நேரம் பார்த்து இவங்க ஒருத்தர் வீட்டில் இல்லை. இந்த பையன் எங்கே வெளியூரில் தான் ஏதோ வேலைக்கு இருக்கிறான்னு சொன்னாங்க. ஆமாக்கா, அந்த கருப்பாயத்தா பையன் வெளியூர்ல தான் வேலை பார்க்குறாங்க. வேலை செய்கிற இடத்துல தான் இந்த பொண்ணை கட்டிட்டு வந்துட்டானே என்னமோ தெரியல. என்ன ஏதும் கேட்கலான்னு இந்த கிளை உழவே மாட்டேங்குது. அது கத்திட்டே இருக்கிறத பார்த்தா எதுவுமே கேட்கவே முடியல. சரி வா, இங்க நின்று பார்த்தா அது வேற ஏதாவது தப்பாயிர போகுது. வா, அதுக்கு கிட்ட போயாச்சு என்ன ஏதுன்னு கேட்கலாம். ஐயோ, நானெல்லாம் வரலக்கா. ஏற்கனவே எனக்கும் அதுக்கும் சேராது. நான் வேற ஏதாவது பேசினா வாம்ப போயிடு. நீங்க போய் கேளுங்க போங்க. சரி வா, நான் கேட்கறேன். வா, நீங்க கூட வாங்க. வானிலா. சரி நடக்க. நானும் மலர்க்கா அப்படியே பின்னாடி வரேன். நீங்க முன்னாடி போங்க. புள்ள நல்லா தான் இருக்க மாட்டிருக்குது அனிலா. ஆமாக்கா, இந்த பையன் அந்த புள்ள கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்குது. அந்த பையன் அப்படியே அவங்க அம்மா மாதிரியே தான் இருக்கிறான். என்னடி ராமாயே, கருப்பாய் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறானா இருக்குது. சொல்லவே இல்லை ஒருத்தருக்கு மீது கருப்பாயி போய் அவளை அடக்கமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தால பையனுக்கு. ஊரை கூப்பிட்டு எங்க செலவு பண்ணணும்னு சொல்லி. அதான் நான் வார சுப்பு கருப்பாய் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆமா, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு எதுக்கு இப்படி ரோட்ல நிக்க வச்சுட்டு இருக்கிறா ரொம்ப நேரமா? அது ஏதோ கண்ட நாய் மேலே வச்சிருக்கிறா. பொண்ணு மாப்பிள்ளைய நிக்க வச்சுட்டு என்னன்னு ஒன்றும் தெரியல. இந்த கருப்பாய் வேறு நம்ம கூடயே பேசுவா போவா வருவா. ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. யாராமையே உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலும் இல்லை சுப்பு, எங்கிட்ட எல்லாம் ஒன்றும் சொல்லலாம். பொண்ணு பார்க்குறான்னு சொல்லிட்டு இருந்தாலும் பையனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னாலும் எதுவுமே சொல்லவே இல்லவோ. என்னக்கா இங்கே வந்து நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களாப்பா? ஓ நீயா? அதான் நீ இந்த கருப்பாய் வேறு ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். எல்லாரும் உட்காந்து நான் பேசிட்டு இருப்பா. பையனுக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வேறு எப்படி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறானே. அதான் நானும் சுப்பு பேசிட்டு இருந்தேன். செலவு பண்ணணும்னு சொல்லி அடக்கமாவே பண்ணிட்டு வந்துட்டாலா இருக்குதுன்ட்டு. ஆமா பாருங்களா, ஏதோ சாப்பாடு போடணும் கறி கஞ்சி ஊற்றணும்னு சொல்லிட்டு போய் செலவு பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டு போய் பண்ணி வச்சுட்டு அவ்வளோ சிம்பிளாக போய். ஆமாம் உங்களுக்கு கல்யாண வீட்டு சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் பேசிட்டு இருங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த பையனே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். கருப்பாயத்தை கட்டிட்டு தெரியலையா உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு கேட்காது. அது என்ன சொல்ற? நெசமா தான் சொல்றியா? நீ ஏதாவது தெரியாமல் பேசிட்டு இருக்காத. ஆமாம், நான் தெரியாமல் பேசுகிறேன். அதெல்லாம் தெரிஞ்சுதாக்கா பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் இப்போ தான் வீட்டில் இருந்து வர்றேன். ஏன்? அதான் உங்களுக்கு விஷயம் ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே இந்த பக்கம் தான் வந்தேன். இதான் அந்த பையன் அப்பதான் கார் விட்டு வந்து இறங்குனேன் பொண்ணு மாப்பிள்ளையும். அதுல இருந்து கிளை உள்ள விடான்னு திட்டிட்டு இருக்குது. அதுவே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அவங்களுக்கே தெரியாது. என்னடி சொல்றா? அப்ப கருப்பாய்க்கே தெரியாது அந்த பையனை பண்ணிட்டு வந்துட்டானா? ஆமாக்கா. அது மட்டும் இல்லையாமா, இந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அதை சின்ன பிள்ளையையும் அவங்க மாமியாரையும் என்ன பேசிட்டு இருக்குதாமா. என்ன ஏதுன்னு தெரியல. இந்த நிலாதான் வந்து சொன்னா. அதான் நானும் சீதாக்காவும் வந்தோம். அதான் அந்த அக்கா தான் போய் எங்கேயோ பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட. என்னன்னு ஒன்றும் தெரியல. இவங்க வந்தாதான் தெரியும் என்னன்னு. என்னடி என்னென்னமா பேசிட்டு இருக்கிறா? இரு, நம்ம பக்கத்துலயே போய் பார்த்துட்டு கேட்டுட்டு வரேன். நீங்களும் ஒன்றும் போக வேண்டாம். அந்த பொம்பளையே எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்குது. நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்களையும் ஏதாவது சொல்லிட போகுது. பேசாம இங்கே நின்று வேடிக்கை மட்டும் வாருங்க. அடப்போ, அவன் என்னத்துக்கு திட்ட போறா? நானும் சுப்பு போய் என்னன்னு பாக்குறோம். வா சுப்பு, நம்ம போய் கேட்கலாம் வா. போங்க போங்க. போய் அந்த பொம்பளை கிட்ட இருந்து 4 ஏத்து வாங்கிட்டு வாங்க. அது பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு கடுப்புல இருக்குது. இதுக்கு வேற போய் விசாரிக்கிறதுக்கு போகுதுங்க. வானிலா, நம்ம சின்ன பிள்ளைக்காச்சும் ஃபோன் பண்ணி பார்க்கலாவா? எங்கே இருக்கிறா என்னன்னு மறுபடியும் கூப்பிட்டு இன்னொரு வாட்டி எடுக்கிறாளா என்னன்னு பார்க்கலாவா? சரிக்கா, நீங்கள் வேணா ஒரு வாட்டி அவளை கூப்பிட்டு பாருங்க. சீதாக்கா போயிருக்கிறாங்களா? நானும் போய் என்னன்னு கேட்குறேன். சரியா? நீங்கள் தான் கூப்பிட்டு வரமாட்டேங்கிறீங்களே. எங்கள் கிழங்கு கூட எல்லாம் போயிடுச்சுங்க. நானும் அங்கே என்ன பேசுகிறாங்கன்னாச்சும் பார்த்துட்டு வரேன். நீங்கள் வேணா சின்ன பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டுருங்க. எடுத்தானே இந்த மாதிரி சொல்லுங்கள் விஷயத்த. நீங்கள் தான் கூப்பிட்டு அங்கே வரமாட்டேங்கிறீங்களா? சரி, நான் அவளுக்கு வேணா கூப்பிட்டு பார்க்குறேன். என்ன கிழமை பேசுகிறத வச்சு பார்த்தா என்னமோ சின்ன பிள்ளையும் அவங்க அத்தையும் இந்த பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்குது. இவங்களையும் காணும். ஒரு வேளை இந்த கிழமை சந்தேகப்படுறது சரியா இருக்குமோ? அடக்கமா போய் சின்ன பிள்ளைதான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலும் மாமியார் மருமகளும் சேர்ந்து ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. அப்படி ஏதாவது தெரிந்து சொல்லியிருப்பாளே நம்ம கிட்ட. ஆனால் பார், ஃபோனும் எடுக்கலாம், சொல்லவும் இல்லை. எங்கே போனாலும் தெரியல. ஒரு வேளை இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ? ஏண்டா, சத்ததாகி இருக்கிறது உனக்கு மறந்து போச்சா என்ன? ஏண்டா, உன்னை பெற்று வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு வேலையை வாங்கி கொடுத்து சரி நானே உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன்ல, அப்புறம் என்ன அவசரமா போய் அவளை ஒருத்தி இழுத்துட்டு வந்திருக்கிற? அம்மா அது வந்துமா. பேசாதடா பேசாத. தெரியும் உனக்கு யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுதுடா. இன்னைக்கு ராத்திரியே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. சரி நம்ம பையன் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லடா, நல்ல எனக்கு மான மரியாதை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். உன் ஆளாக்கி வச்சதுக்கு எனக்கு நல்ல கைமாறு செஞ்சுட்டேன்.
அம்மா அது வந்து திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. உள்ள வாங்கம்மா, எதா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாம். எங்கடா உள்ள போய் பேசுறது? எங்க போய் பேசுறது? பெத்தவளை விட்டுட்டு அக்கம் பக்கத்துக்காரங்களா வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறியே. இதெல்லாம் எங்க போய் நான் சொல்றது? ஏண்டா உனக்கு நான் விட அடுத்தவங்க தான் அவங்க தான் முக்கியமா போயிட்டாங்களா? தெரியும்டா, தெரியும். நேத்து போய் நீ நேத்து ஊர்ல இருந்து வந்தப்பவே நினைச்சு சந்தேகப்பட்டா. போய் அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருந்தீல. போய் இதுக்கு தான் பேசிட்டு இருந்தியா நீ? அவங்க வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி. அம்மா தேவையில்லாம பேசாதீங்கம்மா, அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறீங்க? நானா தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நீங்க எதுக்கு அவங்களையெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓஹோ, அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காளா? நான் வந்து பண்ணி வைக்கேன் அப்படின்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி அனுப்பிட்டு உன்னை முன்னாடி அனுப்பிட்டு அவளுக்கு பின்னாடி வருவாங்களா? தெரியும்டா, தெரியும். அவங்க தான் காத்துட்டு இருக்காங்க என்னன்னு என்ற மானத்தை வாங்குறதுன்னு. அது தகுந்த மாதிரி தான்டா நீயும் பண்ணியிருக்கிற. கருப்பாயி, கருப்பாயி, சரி ஏதோ பையன் பண்ணிட்டு வந்துட்டா, முதல் மருமக வேற வீட்டுக்கு வந்திருக்கிறா. ரோட்ல வச்சு இப்படி கத்திட்டு இருக்காது. எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பேசு. யோ கிழவா, சும்மா இருயா. உனக்கு என்னையா தெரியும்? அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வந்திருக்கிறான். அவன் உள்ள கூட்டிட்டு போய் பேசுறதா? வாய் மூடிட்டுன்ற ஜோலியை பார்த்துட்டு போ. அடி கருப்பாயி, சொன்னா கேளுன்ற கோவமெல்லாம் எனக்கு புரியுது. பெத்தவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறான். எனக்கு தான் கோவமா இருக்குது. சரி என்ன பண்றது? ரோட்ல நின்று கத்திட்டு இருந்தா வேற எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வா உள்ள போய் பேசிக்கல எதா இருந்தாலும். என்னத்தா இறங்கிட்டீங்களா? இறங்கிட்டு சின்ன புள்ள. இது என்னடி நம்ம வீட்டு முன்னாடி என்னமோ கூட்டமா இருக்குது? அம்மா என்னாச்சு? யாருக்கு என்னாச்சுன்னு ஒன்றும் தெரியல. அதானே அத்தா, அங்க பாருங்க. கருப்பாயாத்தா பையன் தானே அது. அவன் என்ன மாலையும் கழுத்துமா ஏதோ ஒரு புள்ள கூட வந்து நிக்கிறான். கல்யாணம் ஆகி போச்சா? அதான்டி எனக்கு புரியல. இந்த கருப்பாய் பொண்ணு கிடைக்கல ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தா. என்ன இன்னைக்கு திடுதிப்புன்னு இந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்? ஒரு வார்த்தை பையன் சொல்லவே இல்லை பாரு. பாருங்கத்தா, எதுக்காக வீட்லயே இருக்கிறோம், நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை அத்தை இந்த கிழவி. சரி சரி போய் என்னன்னு கேளுங்க, நான் வண்டியை நிறுத்திட்டு வரேன். சரி வாடி சின்னப்புலா. ஏ சின்னப்புலா. நீ இங்கே தான் இருக்கிறியா? இருடி வண்டி நிறுத்திட்டு வரேன். கிளவிக்கு எப்படா பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல சாப்பாடா சாப்பிடலான்னு பார்த்தா யார்கிட்டையும் சொல்லாம மகனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துருக்குது இந்த கிளவியா. என்ன வேக்கன நாயம் பேசிட்டு இருக்குது பாரு. ஒரு வார்த்தை சொல்லிச்சேன் அந்த கிளவி. இரு வண்டியை நிறுத்திட்டு வந்து பேசிக்கிறேன். அடி கருப்பாயி, என்ன இது மகனை கல்யாணம் பண்ணிட்டியா? ஏண்டி எதுக்கா வீட்லயே இருக்கிற? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. வாரங்க வா நல்ல விளையாட்டு நடிக்காத. உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? எதுவுமே தெரியாத மாதிரி என்னை வந்து கேட்டுட்டு இருக்கற? என்னடி கருப்பாயி, என்ன உளறி கிடக்குற? நான் நடிக்கிறேனா? நான் எதுக்கு நடிக்கணும்ன்ற கிட்ட? எனக்கு என்ன தெரியும்? உன் பையன் கல்யாணம் பண்ணதும் சொல்லவே இல்லை நீ. நானே வாரி இப்பதான் வந்து பாக்குறேன். ஏண்டி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல? பொழுதனைக்கு பொண்ணு பார்க்கணும் ஒண்ணு பார்க்கணும் அங்க போறேன் இங்க போறேன்னு அந்த நாயமெல்லாம் சொல்லுவேன். இன்னைக்கு என் பையன் கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லையே. சும்மா நடிக்காதறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நீ தானே இவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற. நீயும் உன்ற மருமகளும் சேர்ந்து. ஏண்டி பெத்தவளையும் இப்படி ஒதுக்கி வச்சுட்டு நீயும் உன்ற மருமகளும் போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? அம்மா அதெல்லாம் இல்லம்மா, சொன்னா கேளுங்கம்மா. அடி கருப்பாயி, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. நானா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சேன்? ஆமாங்க ஆமா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீயும் உன்ற மருமகளும் சேர்ந்து தானே பண்ணி வச்சிருக்கீங்க. என்னைக்கும் இல்லாத திருநாளா நீயும் உன்ற மருமகளும் காலங்காத்தாலே போனீங்களா? அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். சரியா போச்சு போ. நீ அவங்கள முன்னாடி அனுப்பி வச்சுட்டு நீ இப்ப நல்ல விளையாட்டு பின்னாடி வரியா? எதுக்கு உனக்கு இந்த இன புத்தி? அடி கருப்பாயி, தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டு இருக்காத. நான் எங்கடி போய் பண்ணி வச்சேன்? நான் என்ற மருமகள் வேற ஒரு ஜோலியா போயிட்டு வந்தோம். நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறேன். உன்ற வயன் கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் இல்ல. சும்மா நடிச்சிட்டு இருக்காதரங்க. நான் தான் எனக்கு தான் தெரியும் சொல்றேன்ல. நேற்று ராத்திரி உங்க வீட்டு முன்னாடி தான் அவ்வளவு நேரம் நின்று போன் பேசிட்டு இருந்தான். இப்ப நீ கூட வெளியே வந்து அவங்ககிட்ட ஏதோ பேசிட்டு போனியே, அப்பவே இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. அதான் இன்னைக்கு காலம் வரமே எந்திரிச்சு நீ நேரத்திலே போயிருக்கிறேன். பாரு இப்போ இவன் பண்ணிட்டு வந்திருக்கிறான். அப்புறம் நீ சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கிற. நேற்று அவன் பேசிட்டு இருக்கு நடந்ததுக்கு இன்னைக்கு நீங்க போயிட்டு வந்தது எல்லாம் இதாதான் இருக்குது. சும்மா தேவையில்லாம கதை கட்டிட்டு இருக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். நல்லா நடிக்காத நீ. அடி கருப்பாய், காணச்சியாட்டு பேசிட்டு இருக்காத. சரியா விவரம் புரியாம பேசிட்டு இருக்கிற. பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். ஆராத்தி எடுத்து உள்ள கூட்டாம லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறான். நான் எங்க போய் பண்ணி வச்சேன்? அவன் நேற்று ராத்திரி ஏதோ போன் பேசிட்டு இருந்தா. சரிதா, நானும் வெளியே வெக்கையா இருக்குது உள்ள அப்படின்ட்டு வெளியே நின்றுட்டு அப்படியே காத்தாரு நடந்துட்டு இருந்தேன். பையன் ஏதோ வெளியூர்ல வேலை பார்க்கறான் தானே. சரி என்ன சாமி ஊருக்கு வந்திருக்கிறியா, எப்ப வந்தேன்னு கேட்டேன். நான் வேற என்ன பேசிட்டு இருந்தேன்? தேவையில்லாம எதையாவது நீதே இட்டுக்கட்டி பேசிட்டு இருக்கிற. அப்போ நெசமாவே உனக்கு இது சம்மந்தம் இல்லைன்னு சொல்றியா? இதை நான் நம்பணும். அடி என்ன இவ்வளவு சும்மா பைக்கு கறியாட்டவே பேசிட்டு இருக்கிற? நான் தான் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிறான்ல. ஆமா, நீ தான் பொண்ணு பார்க்குற ஒண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஊர் அழைச்சிட்டு இருந்தா. பாரு நல்ல பொண்ணை பார்த்து அவனே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறான். கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கியா? சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறான். ஆமா என்னை பார்க்க உனக்கு பைக்கு கறியாவும் லூஸ் தான் தெரியும். யாரங்க நீ எப்படி கூட இருந்து எனக்கு சதி பண்ணியிருக்கிறியே? இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ஐய கருப்பாய், உன்ற கோவமால எனக்கு புரியுது. புரியாம இல்ல. பையன் எடுத்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து யாரா இருந்தாலும் அப்படியே கோவப்படுவாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் சரிதான். நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நான் தான் போய் பண்ணி வச்சா நீ எப்படி நினைச்சிட்டு இருக்கிற? நானும் ரொம்ப வெக்கையா இருக்குது அப்படின்னு தான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். சரியா, அப்படியெல்லாம் வந்தோன்னா நான் உங்ககிட்ட சொல்லாமையே பண்ணி வைப்பேன். வயசானவளுக்கு தெரியாதா எனக்கு உன்ற நிலைமை என்னன்னு?
சொல்றது கேளு. நான் நல்லா அப்படியெல்லாம் பண்ணமானா. இத்தனை வருஷம் பழக்கத்துல நீ எனக்கு புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நான் பேங்க் வரைக்கும் போவானு ஒரு ஜோலியான்றது போயிருந்தேன். சரி என்ற மருமகளை கூட வரானா, சரி இங்க இருந்தாலும் அங்க இங்க சுத்தி கிடப்பா கூட வரட்டும் அவளையும் ஜெயிச்சு கூட்டிட்டு போனேன். போனவன் சரி அப்படியே கொஞ்சம் வேற ஒரு ஜோலியா இருந்தனால அதையும் பார்த்துட்டு சரி அவ என்னமோ ஏசி வாங்கலாம் அது வாங்கலாம் இது வாங்கலாம்னா சரி நான் கடைக்கு போய் அங்கதான் இதெல்லாம் வாங்கிட்டு சரி சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு வந்தேன். இப்பதான் பேசிட்டு பின்னாடி வாரு வண்டியில வந்துட்டு இருக்குது. நீ நம்பலன்னா வாரு அவங்க கிட்ட கூட கேளு நான் எங்க இருந்தா என்னன்னு தெரியும். நீ போய் இப்படி பேசிட்டு இருக்கலாமா? ஆமாம்மா, இந்த ஆத்தா எல்லாம் பண்ணி வைக்கல, நாங்களா தான் பண்ணிட்டு வந்தோம். அது சரிடா. நீ ஏன்டா வீட்ல சொல்லாம நீ பாட்டு திடுது இப்படி பண்ணிட்டு வந்திருக்கற? இந்த பக்கம் வா கருப்பாயி. ஆத்தா நானே வீட்டில் சொல்லி பண்ணலான்ட்டு தான் இருந்தேன். சரி அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ளே திடீர்னு இந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. சரி எங்கள் அம்மா ஏற்றுக்குவாங்க புரிஞ்சுக்குவாங்க, சரி நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு தைரியத்தில் கல்யாணம் பண்ணிட்டாத்தா. என் மேலே தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ஏன் சாமி அப்படி என்னப்பா சூழ்நிலை உனக்கு? பெத்தவங்க இருக்கிறப்போ நீ சொல்லாம கொள்ளாம இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கிறியே, உனக்கு இது சரின்னு படுதா? அத்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. நானும் அந்த மாதிரியெல்லாம் நினைக்கல. அம்மாட்ட சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அம்மா இந்த புள்ளையோட வீட்டு பத்தி தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு தெரியாம தான் பண்ணிருக்கீங்களா? அதான் அது வந்து திடீர்னு ஆனதுனால யாருக்குமே தெரியாது. எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம். என்னடி நீ இங்கே தான் இருக்கிறியா? என்ன சின்ன புள்ள கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு நல்லா விருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வர போலாம். ஏண்டி கூடயே இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை என்கிட்ட கூட. இந்த மாதிரி நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அந்த பையனுக்குன்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ன்ற கூட. என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற? நாங்கள் போய் கல்யாணம் பண்ணி வச்சோமா? பின்ன அந்த கருப்பாய் கழுவி அதான் பேசிட்டு இருக்குது. நீயும் உங்க அத்தையும் தான் போய் அந்த பையன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னு. எனக்கு நானே எங்கள் அத்தையும் போய் கல்யாணம் பண்ணி வச்சோமா? இதே நடி புதுக்கதையாக இருக்குது. யார் இந்த பொருளையெல்லாம் கலப்பி விட்டது? ஆமா காலையில இருந்து ஊரே தான் பேசிட்டு இருக்குது. ஏண்டி ஒரு நாள் நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து வெளியே போனதுக்கு இப்படி கட்டுக்கதையாக கட்டி வச்சிருக்கிறீங்களே. இந்த ஊர்க்காரங்க ரொம்ப மோசம்டி. ஒரு நாளைக்கு நானே எங்கள் அத்தையும் சந்தோஷமா இருந்துக்கூடாதே. என்னடி இது வம்பா போச்சு? ஆமா சின்ன புள்ள எல்லாரும் இதான் பேசிட்டு இருக்கிறாங்க. அம்மா உனக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. எங்கடி போன அப்படி? அது காலையில் எங்கள் அத்தை ஏதோ பேங்க் வரைக்கும் போகணும்னு சொன்னாங்க. சரி நானும் வரேன்ட்டு போனேன். போயிட்டு அது வர வழியில் கடையிலலாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பாடு கூட செய்யல. நேரத்துலேயே போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம்னு நினச்சிட்டு தான் போனான். சரி அங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, போன வேலை முடியிருக்கு. சரி அதனால சரி சாப்பாடு டைமே ஆக போகுது சாப்பிட்லான்ட்டு அப்புறம் கடையில் போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் அத்தை ஏதோ அயன் பாக்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. சரி நான் அப்படியே போய் பார்த்தோம்னா சரி அப்போ ஏசி வாங்கலான்னு எங்கள் அத்தை கூட சண்டை போட்டு குடிவாதம் பண்ணி கெஞ்சி கூத்தாடி ஏசி வாங்கிட்டு சரி புக் பண்ணி வச்சுட்டு வந்தேன். அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு போயிருந்தோம். வீட்டுக்கு வரக்குள்ள இவ்வளோ நாய் நடந்திருக்குது. சின்ன ஏசி வாங்கிட்டியா? சொல்லவே இல்லடி நீ என்கிட்ட. எனக்கே தெரியாது, நானே திடீர்னு தானே வாங்கினேன். அப்புறம் இங்கிருந்து போய் உங்ககிட்ட சொல்றது. நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு எப்படி எங்கள் அத்தையை அது இதுன்னு ஏதாவது பேசி வாங்க வச்சுட்டல, ஏதாவது பின்னாடி வந்துட்டு இருக்குது, கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அதுக்குள்ளே போய் நானே எங்கள் அத்தை இந்த வயன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லுது இந்த கேள்வி. இந்த கேள்வி என்னதான் பண்ணுறது இப்போ? ஆமாடி அது அப்படிதான் நினைச்சிட்டு காலையில இருந்து அந்த பையன் ஒன்றும் பேசல சரியா. உங்க ரெண்டு பேரையும் தான் அப்படி மாற்றி மாற்றி திட்டிட்டு கிடந்தது. பரவாயில்ல சின்னப்புலா உங்க அத்தை பாரு பேசி எப்படி சரி கட்டிட்டு இருக்கிறாங்க. கிளவி மனசு மாதிரி உள்ள கூப்பிடும் போல பையனா. பின்ன எங்கள் அத்தை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிற? அது லேஸ்பட்ட கிளவியா? எப்பேற்பட்டவங்களையும் பேசியே மயக்கிடும். சின்னப்புலா அந்த புள்ள வந்ததுல இருந்து ரொம்ப நேரமா வெயிலையே நின்றுட்டு இருக்குது. சரி வா நாம போய் என்ன இது பண்ணுறது? எங்கள் அத்தை எப்படியோ பேசி சமாதானம் படுத்துட்டோம். அதுக்கப்புறமா போகலாம். என்ன பண்ணுறது? அது போல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் மாட்டிருக்குது. நீ சொல்ற சரிதான். இருந்தாலும் அந்த புள்ள ரொம்ப பாவண்டி. ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்குது. அது அவங்க வீட்டுல யாருக்கும் தெரியாத என்னமோ தெரியல. தனியாக தான் வந்தாங்க. வெயில் ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட எவ்வளவு நேரமா நிக்குது தெரியுமா? 3 மணி நேரத்துக்கு மேல நின்றுட்டு இருக்குதுடி. கிளவி மனசே மாற மாட்டேங்குது. உள்ளே கூப்பிட மாட்டேங்குது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாச்சும் ஏதாவது தண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா கிளவிக்கு பயந்துட்டு யாரும் கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. சின்னப்புலா வாயா சென்றாச்சு. என்ன அதிசயமா இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறா? அதுக்குள்ள ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்ல சின்னப்புலா எனக்கு ஆபீஸ்க்கே போகல நானு. அம்மா ஏன் இங்க நின்றுட்டு இருக்கிற? நான் சும்மா தான் சென்ட்ராஸ் நின்றுருக்கிறேன். நானே எங்கள் அத்தையும் வெளியே போயிட்டு வந்தோம்ல, அது இப்போ தான் வந்தோமா. அதான் அதுக்குள்ளே அந்த கருப்பாயாத்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். நானும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி அந்த கிளவி எங்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்குதா. அதான் உங்கள் அம்மா போய் என்னவோ பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சின்னப்புலா சொல்ற? உன்னையுமா அம்மாவையும் சொல்றாங்களா? அதான் ஆமாயே சென்ட்ராஸு. அந்த கிளவி என்னமோ நாங்கள் தான் கூட்டிகிட்டு போய் பண்ணி வச்சாங்கிற மாதிரி பேசிட்டு கிடக்குது. அதான் எனக்கும் புரியல எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்குதுன்னு. அதையே சென்ட்ராஸ் எனக்கே கோவமாக வருது. அதான் நானே சண்டைக்கு போகலாமான்னு இருக்கிறேன். சரி அதான் உங்கள் அம்மா பேசிட்டு இருக்கிறாங்களா, இரு நானும் போய் 2 வார்த்தை கேட்டுட்டு சொல்லிட்டு வரேன். நாங்கள்லாம் பண்ணி வைக்கலான்ட்டு. கிளவிக்கு ரொம்ப வாய் ஜாஸ்தி. ஏதேதோ பேசி எங்களை பழி போடுது எங்கள் மேலே. அதெல்லாம் ஒன்றும் நீ போய் கேட்க வேண்டாம் சின்னப்புலா. யாயே சென்றாது? அந்த கருப்பையத்தா பாரு என்னெல்லாம் பேசிட்டு இருக்குதுன்னு யாக்க வேண்டாங்கிறா. இல்ல சின்னப்புலா அது வந்து என்னன்னா என்னடி சின்னப்புலா உங்க வீட்டுக்காரர் என்னமோ என்ன முழுங்குறாரு? அதானே இரு. யா என்ன சொல்லு. அது வந்து அட என்னையா வந்து போயின்ட்டு அதை வந்துட்டீங்களா என்னன்னு சொல்லு. அது இல்ல சின்னப்புலா. இதா
நானுமே கார்த்தியும் தான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்ச சின்னப்புள்ள. சின்ராசு, என்னையே சொல்லிட்டு இருக்கிற? நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க 2 பேருக்கு. ஏன் உனக்கு இந்த வேலை? பாவை அந்த ஆத்தா அவங்க அப்பா அம்மா இருக்கிறப்ப நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்த? அதான் நான் பாரு சின்ன புள்ள, இந்த டோபிக்காரனை சேர்ந்து போய் பண்ணி வச்சிருக்கேனா? ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? யோ, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஐயா. எதா இருந்தாலும் நீ அவங்க கிட்ட சொல்லியிருக்கோணும்ல. நீ பண்ணி வச்ச காரியத்துக்கு பாரு, நானும் மத்தையும் தான் திட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். உனக்கே ஏன் இந்த வேலை? நீ ஏன் இப்படி பண்ண? அதெல்லாம் கொஞ்சம் பெரிய கதை சின்னப்புள்ள. அவங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. அந்த பையன் கொஞ்சம் சொன்னான். அதான் கார்த்தியும் நானே இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம். நான் அதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்றேன் சின்னப்புள்ள. முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையோ எப்படியாச்சும் உள்ள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து எப்படியாவது உள்ள கூட்டிட்டு போய் அதுக்கப்புறமா நான் என்னன்னு சொல்றேன். யோ, உன்னை என்னமோ நினைச்சேன். நீ பெரிய தில்லாலங்கரி வேலை தான் பண்ணியிருக்கிற. இரு உங்க அம்மாட்ட சொல்றேன் நான். அதெல்லாம் அப்புறம் சொல்லுவியாமா? நானே சொல்லிக்கிறேன். நான் சொன்னது முதல்ல செய் போ. சரி கருப்பாயி, விடு நான் சொல்றேன் செய். சரியா? முதல் பொண்ணு மாப்பிள்ளை உள்ள கூப்பிடு. நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சரியா? என்னமோ ரங்கா, நீ இவ்வளவு தூரம் சொல்றனால நான் கேட்கறேன். இருந்தாலும் எனக்கு ஏதோ மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குது. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். திடுதிப்புன்னு இப்படி பண்ணிட்டு வந்தனால யாரா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் சரியாயிரும். சரி விடு. சரியா? சின்னப்புல, இந்த ராமாயி மருமக்களை நீயும் போய் ஆராத்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு எடுங்க போங்க. சரிங்கத்தா.